ஒரு தந்தை விட்டுச் சென்ற நிலம் இரு சகோதரர்களின் வாழ்க்கையாக மாறியது. சமமாக பகிர்ந்து கொள்வோம் என்று அருகருகே வீடுகளை கட்டினர். ஆண்டுகள் பல அவர்கள் ஒற்றுமையாய் வாழ்ந்தனர். ஒரே மண்ணில் உழைத்து, ஒரே வியர்வையில் நனைந்து, ஒரே மகிழ்ச்சியை பகிர்ந்து. ஆனால் ஒரு நாள் சிறு கருத்து வேறுபாடு பெரும் தீப்பிழம்பாக மாறியது. சின்ன சின்ன வார்த்தைகள் சுவராய் உயர்ந்தன. பல ஆண்டுகளுக்குப் பிறகு முதன்முறையாக அவர்கள் பேசாமல் நின்றனர். வாரங்கள் நகர்ந்தன. ஒரு காலையில் இளையவன் ஒரு தச்சனை பார்த்தான். என் நிலத்துக்கும் அண்ணனின் நிலத்துக்கும் நடுவே ஒரு உயர்ந்த சுவர் கட்டிவிடு. இனி அவன் முகத்தை பார்க்க விரும்பவில்லை என்றான். தச்சன் அமைதியாக தலையசைத்தான். ஆனால் அவன் சுவர் கட்டவில்லை. அவன் கட்டியது அழகான ஒரு பாலம், இரு நிலங்களை பிரித்திருந்த சிறு ஓடையின் மீது. மாலை நேரத்தில் வயலில் இருந்து திரும்பிய மூத்தவன் அந்த பாலத்தை கண்டான். அதன் மீது நடந்து வரும் தம்பியை பார்த்தான். அவனது கண்களில் கண்ணீர் மலர்ந்தது. அவன் ஓடிவந்து தம்பியை இறுக்கமாக தழுவினான். மன்னித்து விடு, நானும் ஒரு சுவர் கட்ட நினைத்தேன். ஆனால் நம்மால் உடைந்ததை எப்படி சரிசெய்வது என தெரியவில்லை என்றான். இருவரும் திரும்பி தச்சனை நன்றி சொல்ல தேடினர். ஆனால் அவன் தூரத்தில் நடந்து கொண்டிருந்தான். திரும்பி பார்த்து மெதுவாய் சொன்னான், நான் இன்று ஏதோ ஒன்றை கட்ட வந்தேன். ஆனால் உங்களுக்கு தேவை உங்கள் அகம்பாவத்தை தாண்டிச் செல்ல ஒரு பாதை மட்டும்தான். கதையின் நெறி: அகம்பாவம் சுவர்களை எழுப்பும் போது, அன்பு பாலங்களை கட்ட வேண்டும்.